சரி, பக்கத்தில் இருக்கிறவங்களை கை கொடுத்து பிளஸட் நியூ இயர் சொல்லுங்க. சொல்லுங்க, பிளஸட் நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் இல்ல, பிளஸட் நியூ இயர் சொல்லுங்க. ரெண்டு சைட்லயும் சொல்லுங்க, பிளஸட் நியூ இயர், பிளஸட் நியூ இயர். அந்த பிளஸட் நியூ இயர் என்னன்னு சொல்லி மடமடா கொஞ்சம் பார்த்துடலாமா? இயேசு நமக்காக இந்த பூமியில மனுஷனாய் வந்தபடியால் நமக்கு பிளஸட் நியூ இயர். ஹல்லேலூயா. இங்க இன்னும் சகோதரர்கள் யாரா வந்தீங்கன்னா இந்த சைடு வழியா வந்தீங்கன்னா இங்க இன்னும் முன்னால ஒரு 2 பேர் 3 பேர் உட்காரலாம். இந்த ஆண்டவர் நீங்க நினைக்கிற மாதிரி இப்போ 2000 வருஷத்துக்கு முன்னால குழந்தையா பிறந்தவர் இல்லை. அவர் எப்ப இருந்தார் தெரியுமா? வாசிங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தானே. ஆதியாகமம் 1:1 வாங்க. அது பார்க்காமலே சொல்லிடுவீங்க எல்லாரும். நான் சொல்றாங்க பாருங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ரைட் ரைட். இப்ப என்கிட்ட ஒரு எபிரேய வேத புஸ்தகம் இருக்கு. அதுல என்ன போட்டிருக்கு தெரியுமா? ஆதியிலே தேவன் ஆலஃப் டஃப் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் அப்படின்னு போட்டிருக்கு. ஆலஃப் டஃப்னா என்ன தெரியுமா? எபிரேய மொழியில முதல் வார்த்தை ஆலஃப், கடைசி வார்த்தை டஃப். விளங்குதா? அப்படின்னா அதே போல கிரேக்க மொழியில முதல் வார்த்தை என்னதுங்க? அல்பா. தமிழ்ல சொல்லுங்க, இங்கிலீஷ்லயும் சொல்றீங்க. கிரேக்க மொழியில முதல் வார்த்தை என்னது? அல்பா. கடைசி வார்த்தை ஒமேகா. அல்பா ஒமேகானா யாரு? அல்பா ஒமேகா யாரு? இயேசு கிறிஸ்து. அல்பா ஒமேகா யாரு? இயேசு கிறிஸ்து. அதே போல இந்த கிரேக்க மொழியில இந்த இருக்கு என்கிட்ட, கிரேக்க புஸ்தகம் இங்க இருக்குது என்கிட்ட. அங்க என்ன போட்டிருக்கு தெரியுமா? ஒவ்வொரு எபிரேய எழுத்தும் போட்டு அதுக்கு மேல அப்படியே இங்கிலீஷ் வார்த்தையை போட்டு வச்சிருக்கு. அது என்ன போட்டிருக்கு தெரியுமா? இன் த பிகினிங் காட், அங்க ஆலஃப் டஃப் போட்டு கிரியேட்டட் த ஹெவன் அண்ட் தி எர்த் அப்படின்னு போட்டிருக்கு. காட் ஆலஃப் டஃப்னா என்னது? அல்பா ஒமேகானா யாரு? இயேசு. அதே போல ஆலஃப் டஃப் வந்து இந்த கிரேக்க மொழியை மொழிபெயர்த்தவங்க மேல இயேசுன்னு எழுதலை. ஏன்னா 2 எழுத்து இருக்கு பாருங்க, அதனால அவங்க எழுதலை. அதனால வேதத்துல முதல் வசனத்திலேயே யார் இருக்கிறது? இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இந்த வேத புஸ்தகம் முழுவதிலும் யார் தான் இருக்கிறது? ஒவ்வொரு வசனத்திலும் இயேசு இருக்கிறார். இந்த பைபிளை படிச்சு நீங்க என்ன செய்யணும் செய்யக்கூடாது என்பதற்காக இந்த வேத புஸ்தகம் இல்லை. தேவாலயத்துக்கு நீங்க வருவது நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு கேட்கறதுக்கு இல்லை. நீங்க என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்றது என்னை விட உங்களுக்கு நிறைய தெரியும். நான் உங்களுக்கு நீங்க என்ன செய்யணும் செய்யக்கூடாது நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால ஆதியிலே தேவன் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? வானத்தையும் பூமியும். எல்லாருக்கும் தெரிஞ்சது. இதுல என்னத்த விசேஷத்தை சொல்றீங்கன்னு கேக்குறீங்களா? இப்ப பாருங்க என்ன விசேஷம் இருக்குதுன்னுட்டு. இப்படி வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவர் எல்லாவற்றையும் நல்லது 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 சொல்லுங்க, நல்லது. எல்லாம் முதல் அதிகாரம் ஃபுல்லா நல்லது 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 என்று கண்டார். கடைசியில மனுஷனை மட்டும் என்ன சொன்னார் தெரியுமா? மனுஷன் தனியா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை உண்டாக்குவேன்னு சொல்லிட்டு ஆதாமை உண்டாக்கி, ஆதாமுக்கு துணைக்கு யாரை உண்டாக்குனாரு? ஆதாமுக்கு துணைக்கு இன்னொரு ஆதாமை உண்டாக்குனாரா ஏவாளை உண்டாக்குனாரா? ஏன்னா இன்னைக்கு ஆதாமும் கல்யாணம் பண்ணணும்னு சமுதாயம் பேசிக்கிட்டு இருக்குது. ஆதாமுடைய துணைக்கு ஆண்டவர் உண்டாக்குனது யாரு? ஏவாளா இல்ல ஆதாமை உண்டாக்குனாராங்க? நம்முடைய தலைமையே, இந்தியாவுடைய தலைமையே பேசிக்கிட்டு இருக்குது. ஆணும் கல்யாணம் பண்ணலாமா, பொண்ணும் கல்யாணம் பண்ணலாமான்னுட்டு. விளங்குதா? ஆனா வேதத்துல எப்படி கர்த்தர் உண்டாக்குனாரு? முதல்ல ஆதியில கர்த்தர் யார முதல்ல உண்டாக்குனார்? ஆதாமை உண்டாக்கிட்டு கூடவே சேர்த்து யார உண்டாக்குனார்? ஏவாளை உண்டாக்குனார். சரி, ஏவாளை உண்டாக்கிட்டு இவங்க 2 பேரை உண்டாக்குறதுக்கு முன்னால கர்த்தர் என்ன பண்ணார்? ஒரு பெரிய ஒரு தோட்டத்தை உண்டாக்கிட்டு அதுக்கப்புறம் தான் கர்த்தர் என்ன பண்ணார்? ஆதாம் ஏவாளை உண்டாக்குனார். அந்த தோட்டத்துல இவங்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்தார்? எல்லா கனிகளையும் என்ன செய்யலாம்? புசிக்கலாம். என்ன செய்யலாம்? சகல கனிகளையும் எப்படி புசிக்கலாம்? இலவசமாகவே. இங்கிலீஷ்ல போட்டிருக்கு யூ கேன் ஈட் ஆல் த ஃப்ரூட்ஸ் ஃப்ரீலின்னு போட்டிருக்கு. தமிழ்ல என்ன கிடையாது? ஃப்ரீலின்ற வார்த்தை கிடையாது. தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் எப்படி புசிக்கலாம்? காசு கொடுத்து வாங்கி புசிக்கணுமா? ஆண்டவர் எப்படி வச்சாரு? இலவசமாகவே என்ன செய்யலாம்? புசிக்கலாம். அப்படி ஆண்டவர் ஏற்படுத்தி இந்த ஆதாம் ஏவாளை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்ன செய்வார்? வந்து பார்த்துட்டு போவார். ஒவ்வொரு நாளும் ஆதாம் கிட்ட வந்து பேசிட்டு சந்தோஷமா. ஆண்டவருக்கு என்ன சந்தோஷம்? ஆதாமோட, மனுஷனோட, ஆதாம்னா மனுஷன் அர்த்தம், மனுஷனோடு பேசிக்கொண்டு மனுஷனோடு தங்கி மனுஷனோடு வாசம் பண்ணுவது ஆண்டவருக்கு ரொம்ப ரொம்ப பிரியம்,
ரொம்ப ரொம்ப ஆண்டவருக்கு இஷ்டம் என்னது? மனுஷனோடு வாசம் பண்ணுவதுதான் ஆண்டவருக்கு இஷ்டம். ஆனா ஆதாம் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? ஆதாம் கிட்ட ஆண்டவர் சொன்னார், நீ தோட்டத்தில் இருக்கிற சகல கனி என்ன செய்யலாம்? புசிக்கலாம். ஆனா தோட்டத்தின் நடுவில் இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க கனியை மட்டும் என்ன செய்யக்கூடாது? புசிக்க கூடாது. இப்போ உதாரணத்துக்கு எங்க பெனிஷங்க சகல கனிகளை என்ன செய்யலாம்? புசிக்கலாம் சொல்லி ஆண்டவர் சொன்னார். புசிக்கலாம் சொன்ன பொழுது ஏதாவது ஒரு கண்டிஷன் போட்டாரா? ஒரே ஒரு கனியை மட்டும் என்ன செய்யக்கூடாது? புசிக்க கூடாது. சரியா? ரைட். இப்போ இவர் வர்றாரு. எதுக்காக கூப்பிட்டிருக்கேன்? ஆதாமுடைய உதாரணத்துக்கும் சரி ஏவாளுடைய உதாரணத்துக்கும் ஒருத்தர் வேணுமே. யார் வருது? பெர்லி வரியா? ஓடியா? சரி. இப்போ வந்திருக்கிறார். எது? தோட்டத்தில் இருக்கிற விருட்சத்தின் கனிக்கு உதாரணமா கொஞ்சம் செடியும் நடுவில் ஒரு ஆப்பிளும் வச்சிருக்கிறார். உதாரணத்துக்கு விளங்குதா? இங்க நாங்க மரத்தையும் வச்சு ஆப்பிளும் வச்சு வைக்க முடியாது. சும்மா உங்களுக்கு ஒரு உதாரணம் மட்டும் தான் என்னால காட்ட முடியும். சரியா? வச்சுக்கோ. வச்சுக்கிட்டு இப்போ சாத்தான் என்ன பண்றான் தெரியுமா? இதோ இங்க ஒரு சாத்தான் வச்சிருக்கிறேன், போட்டுக்கத. போடு. ஏன்னா ஒரு படம் காமிச்சா நிறைய விளங்கும், சும்மா சொல்றதை விட. பாத்தீங்களா சாத்தான் எப்படி இருக்கிறான்னு? அசிங்கமா இருப்பான், நல்லாவே இருக்க மாட்டான். இப்போ இந்த சாத்தான் என்ன சொன்னா, நீ இந்த கனியை பறித்து புசிச்சினா என்ன செய்ய மாட்ட? சாக மாட்ட. இந்த கனியை பறித்து புசித்தால் என்ன செய்ய மாட்டா? சாத்தானுக்கு பதில் இப்ப நான் தான் சொல்றேன், கனியை பறித்து இந்த கனியை நீ சாப்பிட்டீங்கன்னா என்ன செய்ய மாட்ட? சாக மாட்ட. இப்ப சாக மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த ஏவாளை புசிக்காம இருந்தாளா? இங்க வா, இந்த பக்கம் வா, இந்த புரியுது. இப்போ இந்த ஏவாளுக்கும் சாத்தானுக்கும் கான்வர்சேஷன் நடக்குது, கவனிக்கிறீங்களா? இந்த கான்வர்சேஷன்ல ஆண்டவர் நடுவுல வந்துட்டு ஏவாளை அங்க பாரு அந்த கனியை. ஆண்டவர் நடுவுல நீ அங்க பார்க்காத, இங்க திருப்பினாரா கழுத்தை? ஆண்டவர் கழுத்தை திருப்பினாரா? ஹலோ, உங்ககிட்ட தான் பேசுறேன். ஆண்டவர் கழுத்தை திருப்பினாரா? கழுத்தை என்ன செய்யல? திருப்பல. இப்படி வந்திருக்கு. இங்க முன்னால ஒரு இடம் இருக்கு. ஆண்டவர் நீ இந்த கனியை என்ன செய்யாத, சாப்பிடாத நீட்டு கழுத்தை என்ன செய்யல? திருப்பல. அதே போல இன்றைக்கும் எந்த மனுஷனையும் ஆண்டவர் என்ன செய்யறது கிடையாது. நீ இதை செய்யாத, அதை செய்யி, அதை செய்யாத, இதை செய்யின்னு சொல்லிட்டு எந்த மனுஷனுடைய கழுத்தையும் ஆண்டவர் என்ன செய்யறது கிடையாது, திருப்புறதே கிடையாது. எத்தனை பேருக்கு நான் சொன்னது விளங்கிச்சு? ஆண்டவர் எந்த மனுஷனுடைய கழுத்தை என்ன செய்யறது இல்லை, திருப்புறது கிடையாது. இல்லையா? ஹலோ, எத்தனை பேருக்கு புரியுது? நிறைய சத்தம் வருது நடுவுல, சலசலப்பெல்லாம் நிறைய இருக்கு. ஆண்டவர் யாரையுமே நீ இதை செய்யி அதை செய்யாத நீட்டு, இந்த வேத புஸ்தகம் சட்ட புஸ்தகம் இல்ல, இந்த வேத புஸ்தகம் ஜீவனுள்ள புஸ்தகம். ஏன்னா இந்த வேத புஸ்தகத்துல நீங்க என்ன செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறத எழுதல. இந்த வேத புஸ்தகம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவால் நிரம்பி இருக்கிறது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அதை நான் விளக்கிடுறேன். இன்னும் ஒரு 5-10 நிமிஷத்துல நீங்க மடமட சொல்லி சுருக்கமா சொல்லி உங்களை முடிச்சு சந்தோஷமா நான் உங்களை எல்லாரையும் அனுப்பிடுறேன். விளக்குதான்? இந்த ஏவாளை பார்த்து நீ இந்த கனியை கையை நீட்டி பிடி பார்க்கலாம். அந்த பழத்தை பறிக்கும் போது ஆண்டவர் கையை தட்டி விட்டாரா? ஏன் பிடிக்கிற நீட்டு? தொட்டாரா ஆண்டவர்? ஹலோ, கனியை பிடிக்கும் போது தொட்டாரா? ஆண்டவர் பண்ணியிருக்கலாம்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் ஆதாம் ஏவாளை உண்டாக்கும் போதே தெரியும் இவன் இப்படி கீழ்ப்படியாம போவான், சாத்தானுக்கு இப்படி ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படிவாங்கன்றது ஆண்டவர் ஆதாம் ஏவாளை உண்டாக்குனப்போ நல்லாவே தெரியும். இப்ப என்ன நடந்தது தெரியுமா? அந்த கனியை பறிச்சுட்டு இழுத்துரு. ரைட், சாப்பிடு. இப்போ சாப்பிடு. உனக்கு நீ நடிக்கிறதுக்கு வந்தல, உனக்கு கிஃப்ட் அது. சாப்பிடு, நல்லதான் வாங்கிட்டு வந்திருக்கான். சரி, இப்போ இவ சாப்பிட்டது மட்டும் இல்லாம இப்போ யார்கிட்டையும் கொடுத்தா? ஆதாம் ஓடிவாங்க. இப்போ அடுத்தது ஆதாம் வர்றாரு. எங்க சர்ச்சில் நாங்க ஒரு ஆதாம் வச்சிருக்கோம். இப்போ இவ பறிச்சு புசித்தது மட்டும் இல்லாம ஆதாமுக்கு கொடுத்துரு, நீங்களும் சாப்பிடுங்க. சாப்பிடுறாரு பாருங்க. ரைட். இப்போ ஏவாள் கொடுத்தத ஆதாம் சாப்பிட்ட உடனே என்ன வந்தது? ஆதாம் வழியா என்னங்க வந்தது? ஆதாமுக்கு என்ன வந்தது? உங்களுக்கு அப்படி கேட்டு உங்களுக்கு புரியலன்னா, ஆதாம ஆண்டவர் உண்டாக்குனப்போ ஆதாமுக்கு என்னெல்லாம் கிடையாது. இங்க வாங்க கிட்ட.
ஆதாமுக்கு என்னெல்லாம் கிடையாது? என்னங்க கிடையாது? ஆண்டவர் உங்களை உண்டாக்குனப்போ ஆதாமா இருந்து சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை கிடையாது? இத சொன்னாரு பாருங்க, ஆண்டவர் ஆதாம உண்டாக்குனப்போ ஆதாமுக்கு வயசாகி போற பிரச்சனை கிடையாது. என்ன பிரச்சனை கிடையாது? நோய், வயசாகி போற பிரச்சனை என்ன? என்னைக்கு கனியை பறிச்சு இந்த ஆதாம் புசித்தாரோ அன்னையில இருந்து என்ன வந்தது? வலி, வேதனை, பிரச்சனை, சாபம், கடைசியில எங்க வரைக்கும் போச்சு? மரணம் வரைக்கும் என்ன செஞ்சிச்சு? போயிடுச்சு. இப்போ இந்த ஏவாளையும் ஆண்டவர் என்ன செய்யல? தடுத்து நிறுத்தல. ஆதாமையும் ஆண்டவர் என்ன செய்யல? தடுத்து நிறுத்தல. அதே போல இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் எந்த மனுஷனையும் எந்த காரியத்துக்கும் தடுத்து நிறுத்துவதே கிடையாது. ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். சந்தோஷமா? ஹலோ, சந்தோஷமாங்க? இப்ப ஆண்டவர் தடுத்து நிறுத்தினா யாராவது நிக்க முடியுமா? ஜெயிக்க முடியுமா? இப்போ இந்த ஆதாம் இவர் முதல்ல ஆண்டவர் உண்டாக்குன ஆதாம். அந்த ஆதாம் அவருக்கு என்னெல்லாம் வந்துருச்சு? ஒரே வார்த்தையில வயசாகி போற பிரச்சனைட்டார். இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன், இங்க வாங்க. ஆதாம் இப்ப நீங்க இந்த பழத்தை, இங்க அந்த பழத்தை இதா இருக்கு பாருங்க, இத சாப்பிட்டதுனால இவருக்கு என்ன வந்துச்சு சொல்லுங்க? இப்போ இந்த முடி வெள்ளையாச்சு. அப்புறம் இந்த பிரச்சனை எதனால வந்தது? இந்த கனியை பறிச்சு புசிச்சதுனால. புரியுதா உங்களுக்கு? அப்புறம் குள்ளமா பறந்துட்டாரா? குள்ளமா பறந்தது. அப்புறம் வேற என்னலாம் சொல்லலாம்? ஆனா பரவாயில்ல, இவரை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இவரை 15 வருஷமா நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அப்படியே தான் இருக்கிறார தவிர ஒரு மாற்றமும் கிடையாது. கர்த்தர் இவரை இளமையாவே வச்சிருக்கிறார். ஆண்டவர் ஆதாம உண்டாக்குனப்போ வயசாகி போற பிரச்சனையோ சாவோ கிடையாது. விளக்குதா? ஆதாம் உண்டாக்குனப்ப என்ன கிடையாது? சாவ ஆண்டவர் ஆதாமுக்கு கொடுக்கல, வயசாகி போற பிரச்சனையை கொடுக்கல, நோய்களை கொடுக்கல, வறுமையை கொடுக்கல, எந்த பிரச்சனையும் ஆண்டவர் என்ன செய்யல? கொடுக்கல. இப்ப என்னைக்கு இந்த கனியை பறிச்சு புசிச்சானோ அன்னைக்கு என்ன வந்துருச்சு? சாபம், வருத்தம், வேதனை எல்லாமே வந்துருச்சு. இப்போ 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவை பத்தி இப்ப சொல்ல போறேன். சரியா? 2ஆம் ஆதாமாகிய இயேசு சிலுவையில என்ன பண்ணார் சொல்லி பாத்துடலாமா? இந்த படம் போடுறீங்களா? உங்களுக்கு படத்தோட அதை காட்டலான்னு வச்சிருக்கிறேன். ஆடு கொண்டு வந்துட்டீங்களா? சீக்கிரம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல ஒரு ஆடாக வந்தார். கவனிக்கிறீங்களா? அங்க அந்த படத்துல என்ன போட்டு வச்சிருக்காங்கன்னா, ஒரு பாவி. இப்போ இந்த சாத்தான இப்படி முன்னாலவா, நீ அப்படி கொஞ்சம் தண்ணி இருந்துக்கோ. இப்போ சாத்தானா நடிச்சவரை இப்போ பாவியா காட்ட போறேன். சரியா? இவர் சாத்தானை என்ன ஆக்கிடலாம்? பாவி ஆக்கிடுறேன். இப்ப கவனிங்க, இந்த ஆதாம் கெட்டு போனது இவர் மட்டும் கெட்டு போல. இது கவனிங்க, இது ஒரு முக்கியமான கருத்து. இவர் மட்டும் கெட்டு போகாம இனி பிறக்க போற எல்லாருமே இந்த பாவத்தின் ரத்தத்துல பிறக்கும்படிக்கு செஞ்சிட்டான் சாத்தான். யார் செஞ்சது? சாத்தான். இப்போ நீங்க பிறந்தது, நீங்க எல்லாம் பாவம் செஞ்சு பாவியா நீங்களா, இல்ல பாவத்துல பிறந்ததுனால பாவியா? ஏங்க, இப்போ இந்த செல்போனை ரிப்பேர் பண்ணனா படிச்சிருக்கணும். இப்போ ரேடியோ ரிப்பேர் பண்ணனா என்ன செய்யணும்? படிச்சிருக்கணும். வாட்ச் ரிப்பேர் பண்ணா படிச்சிருக்கணும். ஆனா பாவம் செய்யறதுக்கு யாரா சொல்லி கொடுத்தாங்களா? சொல்லி கொடுத்தாங்களாங்க? இங்க பாரு, அங்க பாரு, ஒருத்தரும் இல்லையா? எடுத்து என்ன செஞ்சிரு? கடிச்சிரு. ஒளிஞ்சிக்கணும். என்ன செய்யணும்? அங்க பாரு, இங்க பாரு. யாரும் பார்க்கல. யாரா பாவம் செய்ய யாரா சொல்லி கொடுத்தாங்களா? ஹலோ, பாவம் செய்ய யாரா சொல்லி கொடுக்கணுமா? சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியமே. அப்படின்னு அர்த்தம் என்ன? இந்த ரத்தத்துல என்ன இருக்குது? கை காட்டு. இந்த ரத்தத்துல என்ன இருக்குது? பாவம் இருக்குது. இந்த ரத்தத்துல என்ன இருக்குது? பாவம் இருக்குது. இந்த ரத்தத்துல பாவம் இருக்கிறதுனால வழி வழியா யாரெல்லாம் இந்த ஆதாம் வழியாக பிறக்கிறார்களோ எல்லார் மேலே என்ன இருக்குது? பாவத்தோடு நாம் பிறந்ததுனால என்ன ஆக்கப்பட்டோம்? பாவிகள் ஆக்கப்பட்டோம். கவனிக்கிறீங்களா? நீங்க பாவம் செஞ்சு நீங்க என்ன ஆகல? பாவியா ஆகல. ஆனா ஆதாமின் பாவம் உங்க மேல என் மேல என்ன செய்யப்பட்டது? எண்ணப்பட்டது. ஆதாமின் பாவம். எங்க ஆடு? இங்க சீக்கிரம் கொண்டு வந்துட்டீங்களா? இப்படி இங்க வந்துரு, முன்னால வந்துரு. இப்போ ஒரு ஆடை உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன். இதே படத்தை தான் இங்க டிவிலையும் போட்டு வச்சிருக்கிறோம். டிவில என்ன போட்டிருக்கோம் தெரியுமா? ஒரு பாவி ஒரு ஆடை கொண்டு வச்சிருக்கிறார். சரி, இவரையே தான் பாவின்னு வச்சுக்கிறீங்க. பாவி என்ன செஞ்சிருக்கிறார்? ஆடு கொண்டு வந்திருக்கிறார். ஆடு யாரு? வேதத்துல யோவான் 1:30 என்னது? இதோ உலகத்தின் பாவத்தை
பாவங்களையா பாவத்தையா? பாவத்தை, சிங்குலர். கவனிக்கிறீங்களா? உலகத்தின் பாவங்களை இல்ல, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற. சரி, இப்போ இந்த பாவி என்ன பண்ணுவாரு? ஆட பலி செலுத்தி. சரி, உங்களுக்கு புரியலன்னா கதைக்குள்ள இன்னொரு கதையை சொல்லிட்டு வர்றேன். நான் பாஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் அடக்கம் பண்ற வேலை எனக்கு கிடைச்சிது. எங்க செத்தாலும் என்ன செய்யணும்? அடக்கம் பண்றதுக்கு போகணும். இப்படி ஒரு இடத்துல அடக்கம் பண்ண போயிருந்தேன். போனா எல்லாம் பக்தியா ரொம்ப அமைதியா வருது. எதுக்கு? அடக்கம் பண்றதுக்கு. அமைதியா இருக்கிற இடத்துல திடீர்னு எல்லாம் அடக்கம் பண்ணி முடிச்ச உடனே அப்ப அந்த நிக்கிறான் பாருங்க, இவன் தான் பொடி பையனா இருந்தான். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? டேடி கோழி அப்படின்னா. நான் சொன்னேன், டேய் அமைதியாயிரு அப்படின்னா. என்ன தெரியுமா? ஒரு ஆள் செத்து போன ஆளை அடக்கம் பண்ற இடத்துல இந்த கோழியை வெட்டி அந்த ரத்தத்தை சிந்தினா அந்த ஆள் எங்க போயிடுவாராம்? பரலோகம் போயிடுவாராம். இப்படி ஒரு நம்பிக்கை. என்ன தெரியுமா? மனுஷனுடைய பாவத்திற்கு என்ன செய்யணும்? மனுஷனுடைய ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அதுக்கு பதிலாக மனுஷனுடைய நம்பிக்கை என்னது? கோழியை பலி செலுத்தினா அந்த ஆள் என்ன செஞ்சிருவாரு? பரலோகம் போயிடுவாருன்னு. அப்போ உங்க எல்லாருக்கும் நம்பிக்கை இருந்ததுன்னா எல்லாரும் வீட்டிலும் ஒரு கோழி வாங்கி வச்சிடலாம் இல்லையா? வீட்டில் வாங்கி ஒரு கோழியை வாங்கி கட்டி விட்டோம்னா நான் செத்ததுக்கு அப்புறம் எனக்காக பலியாக போகிற கோழி இதுதான் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? ஆதியிலே முதல்ல ஆதாமோடு இருந்தவர் கடைசியா என்ன பண்ணாரு? மோசையை கர்த்தர் தெரிந்து கொண்டு மோசையை சந்தித்தார். அடுத்தது மோசை மூலமா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ஆசரிப்பு கூடாரத்தின் வழியாய் ஒரு வழியை உண்டாக்கினார். அந்த வழியை தான் அங்க படத்துல போட்டு வச்சிருக்கிறோம். சைடுல டிவில என்ன போட்டிருக்கோம் தெரியுமா? அங்க பலி செலுத்துகிற ஒரு பலிபீடம், அடுத்தது அந்த பலி செலுத்தப்பட வேண்டிய ஒரு ஆடு, அடுத்தது அந்த பாவி. விளங்குதா? அந்த பாவி அந்த ஆடை பலி செலுத்தும் போது என்ன நடக்கும் தெரியுமா? பாவி ஆடை பலி செலுத்தும் போது அந்த பாவி மேல இருக்கிற எல்லா, எங்க அந்த படத்தை போட்டு எங்க இப்போ வருது பாருங்க. அந்த பாவி மேல பாவம் இருக்குது. அந்த பாவம் என்ன செய்யுது? பலி செலுத்தப்படும் போது அந்த ஆடு மேல வருது. அந்த படத்துல காட்டுறாங்க பாருங்க, கருப்பா இந்த பெரினா போட்டு பண்ணி வச்சிருக்குது. அந்த சத்தம் போடுறியா நீ? அந்த பாவி மேல இருக்கிற பாவம் எங்க வந்துருது? இந்த ஆடு மேல வந்துட்டு, இந்த ஆடு மேல இருக்கிற பரிசுத்தம், நீதி, தூய்மை எல்லாம் யார் மேல வருது? உங்க மேல வருது. ஏனென்றால் ஒரு பாவத்தை சுமக்கல, ரெண்டு பாவத்தை சுமக்கல. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அதனால் நம்முடைய பாவங்களை எல்லாம் கர்த்தர் என்ன செஞ்சிட்டார்? சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். அப்படி சொன்னா உங்களுக்கு புரியாதே. இங்க வாங்க, ஒரு உதாரணத்தோட சொல்றேன். இப்ப இங்க நிக்கிறார் இவர் பேர் கவனிங்க. இவர் பேர் கேப்ரியல். இவர் இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னால இவர் பேர் கோதண்டபாணி. இயேசுவை ஏற்றுக்கொண்டு இவர் கேப்ரியலா மாறிவிட்டார். இப்போ ஒரு வயசு, ஒரு 50 வயசு இருக்குமா? ரைட். இயேசுவை ஏத்துக்கிட்டது எப்போ ஏத்திருப்பீங்க? ஒரு 25-30 வயசுல ஏத்திருப்பீங்க. கவனிங்க, முக்கியமான கருத்து சொல்லிட்டு இருக்கிறேன். இவர் 25-30 வயசுல இயேசுவை ஏத்துக்கிட்டாருன்னா இவர் 25-30 வயசு வரைக்கும் உள்ள பாவத்திற்குரிய கரையத்தை ஆண்டவர் சிலுவையில செலுத்தினாரா, இல்ல இவர் பிறந்ததிலிருந்து சாகர வரைக்குள்ள மொத்த பாவத்துக்குரிய கரையத்தை ஆண்டவர் சிலுவையில சுமந்தாரா? எப்படிங்க? அப்ப இவர் பிறந்ததுல இருந்து இயேசுவை ஏத்துக்கிட்ட வரைக்குரிய பாவத்துக்கு மட்டும்தான் இயேசு தண்டனை அனுபவித்தாரா, இல்ல இவர் பிறந்ததுல இருந்து சாகர வரைக்கும் எல்லா பாவத்துக்குரிய தண்டனை இயேசு சிலுவையில சுமந்தாரா? எங்க பதில காணும்? சத்தமா சொல்லுங்க. எல்லா பாவம் இல்லையா? அதை மாத்தி இப்படி சொல்லாமா? இவருடைய கடந்த கால, நிகழ்கால, எதிர்கால எல்லா பாவத்தையும் இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? சந்தோஷமா இல்லையா? அப்படின்னா நாளைக்கு செய்யற பாவத்தையும் சுமந்துட்டாரா? ஆமா, சுமந்துட்டாரு. என்னங்க, நம்பிக்கை வேண்டாமா உங்களுக்கு? சரி, நான் இப்போ எதுக்கு இந்த உதாரணத்தை காமிச்சேன்? இங்க வா. இந்த ஏவாளை வச்சு நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் காமிச்சேன். என்ன உதாரணம் காமிச்சேன்? இந்த பாவத்தை பறித்து புசிக்கும் போது ஆண்டவர் தடை பண்ணாரா? தடை பண்ணாரா? இல்ல. அதனால எந்த மனுஷனையும் ஆண்டவர் நீ இதை செய்யாத அதை செய்யின்னு என்ன செய்யறது இல்ல, தடை பண்றதும் இல்ல, பைபிள்லையும் போடல. விளங்குதா? இதை செய்யி அதை செய்யாதன்றது இந்த வேதத்திலையும் என்ன செய்யாது, கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவர் ஆதாமுக்கு கொஞ்சம் தள்ளி இவர் ஆதாமுக்குள்ள பிறந்து பாவத்துல பிறந்ததுனால பாவம் செஞ்சாரு. பாவத்துல பிறந்ததுனால என்ன செஞ்சாரு? பாவியா இருந்ததுனால பாவம் செஞ்சாரு. இப்ப இவர் யாரை ஏத்துக்கிட்டாரு?
இயேசுவை ஏத்துக்கிட்டார். இயேசுவை ஏத்துக்கிட்ட உடனே இவருக்கு என்ன நடந்திருக்குது? எல்லா பாவமும் என்ன செஞ்சாச்சு? மன்னிக்கப்பட்டது. இப்ப எல்லா பாவம் மன்னிக்கப்பட்டதுல இவர் போய் நிறைய பாவம் செஞ்சிருவாரா? நாளைக்கு செய்யற பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு, அதனால நிறைய பாவம் செஞ்சிருவாருன்னு சொல்றது யாரு? போதகருடைய, மனுஷனுடைய எண்ணம். ஆனா வேதம் என்ன சொல்லுது பார்க்கலாமா? எவனுக்கு அதிகம் மன்னிக்கப்பட்டதோ அவனே அதிக அன்பா இருப்பான். யாருக்கு ஆண்டவர் ரொம்ப மன்னிச்சாரோ அவங்க தான் ஆண்டவர்கிட்ட என்ன செய்வாங்களாம்? ரொம்ப அன்பா இருப்பாங்களாம். மன்னிப்பு யாருக்கு அதிகம் கிடைச்சதோ அவங்க தான் ஆண்டவர்கிட்ட என்ன செய்வாங்க? அதிகமா அன்பா இருப்பாங்க. அதனால இப்ப பாவம் பிரச்சனையே கிடையாது. கவனிக்கிறீங்களா? பாவம் பிரச்சனையே கிடையாதுன்னு ஒரு சிலர் ஒரு மாதிரி பாக்குறாங்க. ஹலோ, கவனிக்கிறீங்களா? இப்ப ஒரு கேள்வி கேட்கிறேன், சொல்லுங்க. ஒரு மனுஷன் நரகத்துக்கு போறதுக்கு காரணம் என்ன? சொல்லுங்க. நம்ம சபையார் கொஞ்சம் அமைதியா இருங்க, நிறைய புது ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஒரு மனுஷன் நரகத்துக்கு போறதுக்கு காரணம் தெரியும், உங்களுக்கு எல்லாம் பதில் தெரியும். கொஞ்சம் நீங்க சும்மா இருங்க, புது ஆட்கள் சொல்லட்டும். நரகத்துக்கு போறதுக்கு, ஒரு மனுஷன் நரகம் போறதுக்கு காரணம் சொல்லுங்க. ஒரு சிலருக்கு வாய் வருது ஆனா நிறுத்திக்கிறாங்க, உள்ளேயே அடக்கிடுறாங்க. தைரியமா சொல்லுங்க, உங்களை நான் ஒன்றும் தப்பு சொல்ல போறதில்லை. நான் சொல்லிட்டாங்க பாருங்க. அதுக்காக தான் கேட்டேன். ஒரு மனுஷன் நரகத்துக்கு போறது பாவம் சொல்றாரு ஐயா. நான் சொல்லட்டுமா? எந்த மனுஷனும் பாவத்தினால நரகத்துக்கு போகல. ஹலோ, பாவத்தினால எந்த மனுஷனும் எங்க போல? நரகத்துக்கு போல. ஒரு மனுஷன் ஏன் நரகத்துக்கு போறான்? அந்த பாவத்தின் பரிகாரியாகி இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததுனாலதான் ஒரு மனுஷன் எங்க போறான்? நரகத்துக்கு போறான். அதனால நான் பாவத்தை பத்தி பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நான் யாரை பத்தி சொல்லணும்? இயேசுவை பத்தி தான் என்ன செய்யணும்? சொல்லணும். விளங்குதா? பாவம்ன்றது பிரச்சனையே கிடையாது. ஏன்னா எந்த மனுஷனும் பாவத்தினால எங்க போல? நரகத்துக்கு போல. ஒரு மனுஷன் நரகத்துக்கு போறதுக்கு காரணம் என்ன? இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம ஆதாமுக்குள்ள பிறந்து ஆதாமுக்குள்ளேயே வாழ்ந்து பாவியா வாழ்றதுனால தான் ஒரு மனுஷன் எங்க போறான்? நரகத்துக்கு. ஆனா இந்த பாவி இயேசுவை ஏற்றுக்கொண்டால் உடனே என்ன நடக்குது? உடனே என்னங்க நடக்குது? 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். நீங்களா எனக்கு சப்போர்ட், கொஞ்ச நேரம் நில்லுங்க. திடீர்னு எதுக்காக கூப்பிடுவேன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் என்னவா இருக்கிறான்? புது சிருஷ்டியா இருக்கிறான். அப்புறம் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, கிறிஸ்துவுக்குள் எல்லாம். அப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே, கவனிக்கிறீங்களா? இப்ப இந்த மனுஷன் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே வெள்ளை முடி கருப்பாயிடல, கண்ணாடி மாறல, அப்படியே தான் இருக்கிறார். ஆனா இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது ஒரு ரகசியம் நடக்குது. கவனிங்க. இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது இவர் உள்ளத்துல இருக்க ஆவி என்ன ஆயிடுது தெரியுமா? இவருடைய உள்ளத்தில் இருக்கிற ஆவி புது ஜீவன் பெற்று இயேசு கிறிஸ்துவுடைய ஜீவன் இவருக்கு கிடைக்குது. கவனிக்கிறீங்களா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, அங்க பாவம் செய்யாதவன் எவனோன்னு போடல. கவனிச்சீங்களா? பாவம் செய்யாதவன் எவனோ அவனுக்கு தான் நித்திய ஜீவன் உண்டுன்னு சபை மாத்திடுச்சு. வேதம் என்ன சொல்லுது? இயேசுவை விசுவாசிக்கிறவன் எந்த கந்தசாமி, கவுந்தசாமி, முன்சாமியா இருந்தாலும் சரி, அவனுக்கு என்ன உண்டு? இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் நிச்சயமாய் உண்டு. கவனிக்கிறீங்களா? இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு என்ன உண்டு? அப்ப இயேசு இல்லாதவங்களுக்கு என்ன கிடையாது? நித்திய ஜீவன் கிடையாது. விளங்கிச்சா? இயேசு இருக்கிறவங்களுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன். இயேசு இல்லாதவங்களுக்கு என்ன கிடையாது? நித்திய ஜீவன் நிச்சயமா கிடையாது. ஒரு மனுஷன் இயேசுவை ஏற்றுக்கொண்டான்னா அவனுடைய நித்திய ஜீவன் என்ன செய்யாது? கெட்டு போகவே போகாது. ஏன் போகாது? யோவான் 5:24 என்ன சொல்லுது? எல்லாரும் மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பீங்க. சொல்லுங்க. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா ஒரு சந்தோஷமான செய்தி. ஹலோ, கவனிக்கிறீங்களா? ஒரு சந்தோஷமான செய்தி. இயேசுவை ஏத்துக்கிட்டா என்ன கிடையாது? தண்டனை கிடையாது. ஹலோ, தண்டனை கிடையாது. சொல்லுங்க, தண்டனை கிடையாது. பக்கத்துல இருக்கவங்க சொல்லுங்க, தண்டனை கிடையாது. இயேசுவை ஏத்துக்கிட்டா என்ன கிடையாது? ஹலோ, நான் சொல்லலைங்க. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறவனுக்கு என்ன இல்லை? ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இயேசுவை ஏற்றுக்கொண்டா என்ன கிடையாது? ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. ஆக்கினை தீர்ப்புனா தண்டனை தீர்ப்பு. இயேசுவை ஏத்துக்கிட்டா என்ன இல்ல? 5 எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? தண்டனை இல்லையே. சொல்லுங்க எல்லாரும். ரெடியா? தண்டனை இல்லையே. சொல்லுங்க எல்லாரும். இல்லையே.
தண்டனை இல்லையே, தண்டனை இல்லையே, இல்லையே, தண்டனை இல்லையே, தண்டனை இல்லையே, தண்டனை இல்லையே, தண்டனை இல்லையே, தண்டனை